இந்த ஜென்ரேஷன்ல வளரணும்னு நினைக்கிறவங்களோட பெரிய மைண்ட் பிளாக் என்ன? வளரணும்னு நினைச்சா அங்க மைண்ட் பிளாக்கே இல்ல. வளரணும்னு நினைக்கலனா அது மைண்ட் பிளாக். You are multi-potential, you are multi-potential, I am multi-potential. When we know that we have multi-potential, நம்மளால அதை பண்ண முடியும். நான் வந்து சிவகார்த்திகேயன் சார் மாதிரி ஆக போறேன் அப்படின்னு நான் சும்மா சொன்னேன்னு வையேன், எல்லாம் சிரிப்பாங்களா? தனுஷ் ஹாலிவுட் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, போனார்ல. ஒருத்தர் சொல்றானா காது கொடுத்து கேட்கணும். அப்படி கேட்க முடியலையா ரெண்டுத்தையும் மூடி சைலண்டா இருக்கணும். ஒருத்தன் டிஸ்கரேஜ் பண்ண உடனே நீ ஒரு விஷயத்தை கீழே வைக்கிறனா ஆக்சுவலி நீ அந்த விஷயத்தை பிடிக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு அர்த்தம். இந்த ஜென்ரேஷன்ல வளரணும்னு நினைக்கிறவங்களோட பெரிய மைண்ட் பிளாக் என்ன? வளரணும்னு நினைச்சா அங்க மைண்ட் பிளாக்கே இல்ல. வளரணும்னு நினைக்கலனா அது மைண்ட் பிளாக். விஷயம் என்னன்னா, ஒருத்தங்களால வளர முடியும், ஆனா அவங்க வந்து வளரணும்னு நினைக்காதது தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய மைண்ட் பிளாக். இப்போ இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸாக இருக்கலாம், ஈவன் ஒரு ஜாப் கோயிங் பீப்புளாக இருக்கலாம், இல்லை ஆண்டர்பிரினர்ஸாக கூட இருக்கலாம். மல்டி பொட்டென்ஷியல், ஆக்சுவலி மல்டி டேலண்டட்னு ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா, எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது, என்னால் நல்லா பாட முடியும், என்னால் டான்ஸ் ஆட முடியும், என்னால் எழுத முடியும், என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அந்த மாதிரி இப்போ வந்து விஷயங்கள் மாறிடுச்சு. இட்ஸ் நாட் அபவுட் யுவர் டேலண்ட், இட்ஸ் அபவுட் யுவர் பொட்டென்ஷியல். உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் இருக்குது. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் மல்டி பொட்டென்ஷியல், ஐ எம் மல்டி பொட்டென்ஷியல். அண்ட் ஒன்லி வென் வி நோ தட் வி ஹாவ் மல்டி பொட்டென்ஷியல், நம்மளால் அதை பண்ண முடியும். த ப்ராப்ளம் இஸ், என்னால் அத்தனை விஷயங்கள் பண்ண முடியுன்ற அவேர்னஸ் எனக்கு இல்லாமல் இருக்கிறது தான் என்னோட பிரச்சனையே. ஏன் அந்த அவேர்னஸ் இல்லை அப்படின்னா, நான் பெருசாக யோசிக்கலன்னு அர்த்தம். நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து கோல் செட் பண்ணுறோம். அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. நம்ம சுற்றி இருக்கிறவங்க இவ்வளோ தான் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிருப்போம், நம்மளும் இதை மாதிரி பண்ணணும். என்னோட அண்ணன் அப்படி பண்ணுறது, நம்மளும் அது மாதிரி பண்ணணும். என்னோட சீனியர் அப்படி பண்ணுறது, நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும். என்னோட பாஸ் அப்படி பண்ணுறது, நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும். நான் தப்பு கிடையாது. ஐ மீன், கெட்டிங் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் அதர்ஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். Setting them as a limit is a problem. You don't have limits. You should set your own limits. You should set your own goals. அதை நீ செட் பண்ணும் போது தான் you will go out of the comfort zone. You will be going out of the boundary which you have for yourself, and you'll be doing multiple things. அது இல்லை அப்படின்னா you'll be playing around the bush. ஸோ எப்போ வந்து நீ பெருசாக யோசிக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் வந்து you will explore the பொட்டென்ஷியல் ஆஃப் யாஸ். இப்போ என்னையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு வந்து நல்லா பேச தெரியுன்றதே எனக்கு ஆக்சுவலி தெரியாது. பட் எனக்கு வந்து ஐ வாண்டட் டு டூ பிக் திங்ஸ்ன்றதே எனக்கு தெரியும். சம்வேர் யாரோ வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல புஷ் பண்ணிட்டாங்க, நீ வந்து சேல்ஸ் பண்ணாதான் நீ அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா, சரி ஓகே இதான் ஒரே ஒரு ஆப்ஷனா, சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் இன் சைட் சேல்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம வந்து எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. பட் ஐ டிசைடட் டு கோ தேர்ல, விச் மேட் மீ லேர்ன் அபவுட் சேல்ஸ், ப்ராக்டிஸ் சேல்ஸ். இட்ஸ் ஆல்சோ people also gave me the space to explore. ஸோ இந்த பிளேஸை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டதுனால ஐ ஆக்சுவலி ஃபார் த பாஸ்ட் 5 years I would have completed 10,000 hours of practicing sales. And now because of that I have that confidence to speak whatever I'm thinking, whatever I can articulate things, I can think properly. That only gave me confidence, which only because I have that goal of doing something bigger, I found that I have a new potential. இதில் நீங்கள் ஃபெயிலியரே பார்க்கலையா? There are a lot of failures. See, if your failures are stopping you from reaching your goal, I think your goal is small. ஒன்று உன் கோல் சின்னதாக இருக்கணும், இல்லைனா உனக்கு வெறி இல்லைன்னு அர்த்தம். அதை நான் அட்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு வெறி இல்லைன்னு அர்த்தம். உனக்கு அந்த வெறி இருந்துச்சுன்னா அந்த ஃபெயிலியர்லாம் வந்து உனக்கு போகிற போக்கில் சிப்ஸ் சாப்பிட்டு போகிற மாதிரி. ஐ திங்க் யூ கைஸ் ஆர் டூயிங் இன்ட்ரெஸ்டிங் நியூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் யுவர் ஓன் ஸ்டைல், ஓன் வேஸ். ஓகேவா? வாட் மேட் யூ கைஸ் டூ தட்? என்னோட பொட்டென்ஷியல் இதுதான் நிறைய பேர் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய பெரிய ப்ராப்ளமே. ஐ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி உங்களோட பொட்டன்ஷியல் இதுதான் கண்டுபிடிச்சிங்க, அண்ட் அதை வந்து எப்படி வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க? நான் வந்து காலேஜ் படிக்கும்போது 3 விஷயம் பண்ணணுன்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து சினிமாட்டோகிராஃபி, செகண்ட் வந்து இன்டீரியர், தேர்ட் வந்து பிரிண்டிங். எனக்கு இந்த 3த்து மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஃபஸ்ட்டு ட்ரை கொடுத்தது சினிமாட்டோகிராஃபி, படிக்க முடியல.
காலேஜில் சீட்டு கொடுக்கல. செகண்ட் வந்து இன்டீரியர் தான் போகணுன்னு இருந்தது. அதில் என்ன இன்டீரியரில் அட்வான்டேஜாக பார்த்தோன்னா பிரிண்டிங் டெக்னாலஜியுமே அதில் உள்ளே வந்தது நிறைய இடத்துல. ஸோ நான் இன்டீரியர் பண்ணணுன்னு இருந்தது. இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் பண்ணணுன்னு இருந்தது. இதில் இன்டீரியர் வந்து காட் மீ பிடிச்சிருச்சு. ஐ காட் ஒன் ஸ்கில், அதை மாஸ்டர் பண்ணேன். How long it took for you to master one skill? மாஸ்டர் வந்து அது எப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு டைம் எடுக்கும். எனக்கு ஆக்சுவலாக நான் டைம்லாம் பார்க்க மாட்டேன். சண்டேனாலும் வேலை செய்வேன், மண்டேனாலும் வேலை செய்வேன், ராத்திரி ஃபுல்லாக வேலை செய்யணும்னாலும் வேலை செய்வேன். ஸோ அப்படி இருக்கும் போது ஐ வாஸ் ஏபிள் டு மாஸ்டர் வித்தின் 2 years. மாஸ்டர்னா நோ ஒன் இஸ் மாஸ்டர் இயர், ஜஸ்ட் லேர்னிங்கோட பார்ட்டை வந்து நான் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இப்போ நவ் ஐ கேன் ரன் மை ஓன் ஷோ. அந்தளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன். தட் இஸ் த திங் வாட் ஐ டிட். I learned the skill, I mastered the skill, now I am making it as a content and now I am... விஷயம் என்ன தெரியுமா, you can become better than anyone by just practicing more than others. In that way you master that skill. That's what I feel. And one more thing என்னன்னா, நான் வந்து ஒரு ஃபேர்மில் உட்காரல, அது தப்பு தான். ஆனால் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 ஃபேர்மில் வேலை செஞ்சேன். ஆனால் வந்து எனக்கு 4 ஃபேர்ம்லேயுமே எனக்கு லேர்னிங் கம்மியாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ 1 monthலேயே ஸ்கிப் பண்ணேன். நான் ஸ்கிப் பண்ணி 4ஆவதாக ஒரு ஃபேர்ம் போகிறேன். அங்கே தான் நான் வந்து கற்றுப்பேன்னு நம்பிக்கை இருந்தது. அங்கே போய் ஆனால் 1.5 years. சரி, ஓகே, யூ ஸ்கிப்ட் 3 and you chose 1. What made you to skip that 3 and what made you choose that 3 firms-ல எப்படி வந்து நீ அங்கே லேர்னிங் இருக்காதுன்னு எப்படி உனக்கு தெரியும்? ஓகே, ஃபஸ்ட்டு ஃபேர்ம் நான் போகிறேன். நான் போகும்போதே வந்து என்னோட சீனியர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சரி, நீங்கள் உங்ககிட்ட ஒரு ஜூனியர் வந்தால் நீங்கள் என்ன கேட்பீங்க? நீங்கள் ஹையர் கூட பண்ணிட்டீங்க, ஹையர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வேலை என்ன சொல்லுவீங்க? I will ask what do you want to do and why do you want to do. That's what I will ask. என்னை வந்து அவர் ஹையர் பண்ணிட்டார். ஹையர் பண்ணி முடிச்சுட்டு நீ சிரிக்கிறத பார்த்தா தப்பாக தோணுது. இல்லை ஹையர் பண்ணிட்டு பாட்டு போடுன்னாரு. என்ன மாதிரியான பாட்டு? அது சொல்ல ப்ரோ, பாட்டு போடுன்னு சொல்லிட்டாரு. நான் ஒரு பாட்டு போடுவேன். என்னடா பாட்டு போடுறாங்க இந்த மாதிரி எனக்கு கலாய்க்கிறது ஓகே. ஆனால் வந்து அவர் கடைசி 1 month நான் பார்த்தேன், எனக்கு டீச்சிங் எங்கேயுமே அங்கே இல்லை. 1 monthல 100 பாட்டு மாற்றலாம். 100 பாட்டு போட்டேன். அந்த மாதிரி ஒர்க்லாம் கொடுக்கும்போது அங்கே புரிஞ்சுது எனக்கு, இது வந்து நமக்கான DJ. ஆமாம், நான் டிஜே இல்லை, நான் வந்திருக்கிறது இன்டீரியர் கற்றுக்க. நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்க ரெடியாக இல்லை பண்ண முடியாதுன்னா ஓகே, நான் வேறு ஃபேம் போகிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்து இன்னொரு ஃபேம் போகிறேன். அது ஆக்சுவலாக வந்து ஒரு இன்டீரியர் ஃபேமில் 2வது போனதும். அது வந்து ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோர். ஆக்சுவலாக அங்கே இன்டீரியரும் பண்ணுவாங்க. ஆனால் அவர் வந்து ஹை வாஷ், கண்ணால் மட்டும் பண்ணுவோம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுவார். ஆனால் ஒரு சைட்டுக்கும் என்ன 1 மாதம் கூப்பிட்டு போகல, ரிசைன்டு. அந்த ஆமாம், ரியல் லேர்னிங் எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஃபேம் போகிறேன், அங்கே வந்து இன்டர்ன்ஷிப் போன உடனேவே வந்து லேர்னிங் இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. ஏன்னா அங்கே வந்து அந்த சாரு நீ கற்றுக்கிட்டு என்னை ஃபஸ்ட்டு வரும்போதே அவர் கேட்ட கேள்வி இது தான், நீ இங்கே வேலை செய்கிற இங்கே வேலை செஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். ஓப்பனாக ஐ வாண்ட் டு ஓப்பன் மை ஓன் ஃபர்ம் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனேவே அவர் வந்து இந்த மாதிரி மைண்ட் செட் உள்ள ஆள் தான் எனக்கு தேவை, எனக்கு வந்து ஒர்க் பண்ண வேணாம், நீ இங்கே ஒர்க் பண்ணிட்டு வேறு எங்கேயும் ஒர்க் பண்ணக்கூடாது, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு சொந்தமாக ஆரம்பித்தா எனக்கு பிரச்சனை இல்லை, நீ இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் நீ இங்கே பண்ணலாம், ஏன்னா இங்கே கற்றுக்கிறத விட நீ வேறு எங்கேயும் கற்றுக்க முடியாது அப்படின்ட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின்லேயே வந்து நான் அவுட்டு. சரி சார், இங்கே தான் கற்றுக்க போகிறேன்னு சொல்லி உட்காந்துட்டேன். குருநாதா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் உட்காந்தவன் தான் 1.5 வருஷம் டே அண்ட் நைட்டு. ஃபஸ்ட்டு வந்து நான் தான் திறப்பேன், கடைசியாக நான் தான் மூடுவேன். ஜாயின்ட் அஸ் அன் இன்டர்ன். வெளியே போகும்போது மேனேஜராக வெளியே போனேன். It's not about how many years you did something, it's about how many number of experiences that you went across in that period of time. So experience, என்னை பொறுத்த வரைக்கும் experience doesn't play the major role here. நம்ம வந்து என்ன கற்றுக்குறோம், எப்படி கற்றுக்குறோம், எவ்வளோ கற்றுக்குறோம், பண்ண முடியுதா அப்படின்றது தான் மேட்ரு. எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லி. அதனால் வெளியே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஐடியாஸு. அதுக்கப்புறம் கான்டென்ட் ஜர்னி ஆரம்பிச்சது. நான் ரன்னிங் ஃபேம். உனக்காச்சு ஃபஸ்ட்டு ஃபேமில் வந்து பாட்டு போட சொன்னாங்க, எனக்கெல்லாம் காஃபி வாங்க விட அமிச்சாங்க. ஆடிட்டர் ஆஃபீஸில் வேலை செஞ்சேன்,
போய் காஃபி வாங்கிட்டு வா தம்பின்னாரு. சரி போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது இன்னும் இன்டர்வியூ எடுக்கலன்னு போயிட்டு சரி வாங்கிட்டு வந்தேன். ஒழுங்கா வாங்குறானா, சில்லறையே கரெக்டாக கொடுக்குறானா, ஓகேவா வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். ஓகே டன்னு. இன்டர்வியூ அதுக்கப்புறம் எடுக்கிறாங்கன்னு போய் உட்காடுறேன். சரி இன்டர்வியூ என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க? டெல் மீ அபௌட் யுவர் எதுவுமே கேட்கல. என்ன கேஸ்ட் நீங்கள்? ஓ, என்னை கேட்டது ஃபஸ்ட்டு அதுதான். நான் வந்து காலேஜில் வந்து அப்படி வளரல, ஸ்கூலாம் அப்படி வளரல. என்ன எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பார்த்து ஜாலியாக. ஓகே அந்த ஒர்க் ஃபஸ்ட் டைம் போகும்போது இந்த கேட்கும் போது தான் தோணுச்சு, ஓகே இதெல்லாம் இருக்குதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட்டு. அதுக்கப்புறம் ஓகே உனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி வெளியே வந்தேன். வேலையை விடலாமா வேணாமா ஒரு கேட்ட வெளியே யோசித்தேன். வேலை கிடச்சிச்சின்னு எங்கள் அம்மாகிட்ட சொல்லிட்டு நான் வந்து விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன்னு வையேன், எங்கள் அம்மா என்னை விட்டுருவாங்க 2. சாரா ஓகே அங்கேயே இருந்துடலாம். சரி இதையே விட வேணாம் அவங்களும் விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்துடலாம் இவர்கிட்ட அப்படின்ட்டு. ஸோ அந்த பிக்கர் மைண்ட் செட்டு இதெல்லாம் என்ன தெரியுமா, இப்போ நான் வந்து வெளியே போயிட்டு நான் வந்து சிவகார்த்திகேயன் சார் மாதிரி ஆக போகிறேன் அப்படின்னு நான் சும்மா சொன்னேன்னு வையேன், எல்லாம் சிரிப்பாங்களா? அங்கேயே உனக்கு ஒன்று வச்சுட்டாங்க. இப்போது ஒருத்தன் வந்து அவன் என்ன ஆகணும்னு சொல்கிறான்னா அதை கேட்டு அப்ரிஷியேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சிரிக்கிறது. சிவகார்த்திகேயன் சாரே வந்து நான் வந்து இந்த மாதிரி பெரிய ஆளாக ஆகும்போது சொன்னால் எல்லாம் சிரிச்சு தான் இருப்பாங்க. நான் ஆகிட்டார்ல. தனுஷ் வந்து திருடியில் வந்து நான் நேஷ்னல் அவார்டு வாங்குவேன்னு சொன்னார், வாங்கினார்ல. ஹாலிவுட் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார், போனார்ல. இதெல்லாம் நடக்கும். ஒருத்தன் சொல்கிறான்னா காது கொடுத்து கேட்கணும். அப்படி கேட்க முடியலையா 2த்தையும் மூடி சைலண்ட்டாக இருக்கணும், கலாய்க்கக்கூடாது. கலாய்க்கிறது சாமன்னா தான் கலாய்ப்பேன். அடி வாங்கின வேண்டாம் கலாய்க்க போகிறேன். ஸோ ஓகேவா, இது ரெண்டுமே ஒரு டிஸ்கரேஜ் தானே. ஒருத்த மைண்ட் செட் அதிகமாக ஒன்று வைக்கிறானா, இது ஆக போகிற அப்படின்னு வைக்கிறானா அதை அப்ரிஷியேட் பண்ணலாம் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அதே போல் அவன் டிஸ்கரேஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீயும் அதை கம்மியாக்கக்கூடாது. ஒருத்தன் டிஸ்கரேஜ் பண்ண உடனே நீ ஒரு விஷயத்தை கீழே வைக்கிறேன்னா ஆக்சுவலி நீ அந்த விஷயத்தை பிடிக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு அர்த்தம்.